வகையான வாய்ப்புகளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. எங்களுடைய கருத்துக்களுக்கு அங்கே வாய்ப்பே இல்லாமல் நாங்கள் தடுமாறுகிறோம், தவிக்கிறோம். எனவே போராட வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்து என்ன நடந்தது என்று தெரியாத சூழலில் அவர்கள் மீது தீவிரவாதிகளுக்கான சட்டம் UAPA அந்த சட்டத்தை மேலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இதெல்லாம் ரொம்ப எல்லாவற்றையும் போல மணிப்பூர் பிரச்சனை என்றாலும் பிரதமரும் வரமாட்டார், உள்துறை அமைச்சரும் வரமாட்டார், வேளாண் துறை என்றாலும் வரமாட்டார்கள். அது மாதிரி இதற்கும் நாங்கள் நாடாளுமன்றத்தை மதிக்க மாட்டோம் என்றால் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட் என்பது பொய்யாகிறது. இதற்காக போராடியதற்கு நேற்றைக்கு மக்களவையில் 15 பேர் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் என்று அவர்களே சொல்வதைப் போல ஒருவரை தவறாக சொல்லிவிட்டு பின்னர் 14 என்று அவர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அதே போல் மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒருவர் டெரக் ஓபர்னை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து 267 நோட்டீஸ் எல்லா அலுவல்களையும் ஒத்தி வைத்துவிட்டு இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் நோட்டீஸ் கொடுத்திருந்தோம். வழக்கம் போல் புறக்கணிக்கப்பட்டது. வழக்கம் போல் அவர்களுடைய பணிகளை பார்க்க முனைந்தார்கள். நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பினோம். மதியம் 2 மணி வரைக்கும் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. திரும்பவும் இதே பிரச்சனை தொடர்ந்து நிச்சயமாக எங்களுக்கு உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை தருகிற வரை நாங்கள் இதற்காக ஓயப் போவதாக இல்லை. அவர்கள் இப்படியே பழகிவிட்டார்கள். 4 நாட்களுக்கு எங்களை குரல் எழுப்ப வைப்பது, வெளியே எங்களை பற்றி ஒரு தவறான கருத்தை சித்தரிப்பதற்கு அவர்களே ஒரு அறிக்கையை வாசித்து ஒன்று அவையினுடைய தலைவர், அதாவது லீடர் ஆஃப் த ஹவுஸ், அவர் படிப்பார், அல்லது எங்களை கண்டிப்பது போல மேலிருந்து ஒரு அறிக்கை வரும். வெளியில் ஏதோ எதிர்க்கட்சியினர் எல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல், அத்துமீறி, நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிட்டு பின்னர் அவர்களுடைய அலுவல்களை வேகமாக மசோதாக்களை எல்லாம் இந்த டின் என்று சொல்வதைப் போல கூச்சலுக்கிடையிலே நிறைவேற்றுவது வழக்கமாக போய்விட்டது. எனவே நாங்கள் அதற்காக அமைதியாகி நீங்கள் செய்வதை செய்யுங்கள், நாங்கள் உடன் வருகிறோம் என்பதை விட எங்களுடைய கடமை மக்களுக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எதற்காக? ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, அதுவும் நாடாளுமன்றத்தில் என்று சொன்னால் இதையே பாதுகாக்க வழி இல்லாதவர்கள் நாளைக்கு இந்த நாட்டில் இருக்கிற பாமரனை எப்படி பாதுகாப்பார்கள்? இந்த நாட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான எல்லையும் அவரிடம்தான் இருக்கின்றது. எனவே எங்களுடைய கடமை பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் பேசுங்கள் என்பதுதான். வேறு ஒன்று அவர்களை நாங்கள் அவருடைய இடத்துல இருந்தெல்லாம் இறங்கி வர சொல்லவில்லை. தேவையில்லாத ஒரு கௌரவ பிரச்சனையாக அல்லது நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை, எதிர்க்கட்சிகளை கருதுவதில்லை என்ற ஒரு மனநிலையில் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். தேர்தல் நெருங்குகிற போது மக்களுடைய மனதில் இது இருந்தாக வேண்டும். இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றம் என்பது விவாதிக்கின்ற மன்றம், கருத்துக்களை பரிமாறுகின்ற மன்றம். அரசாங்கம் செய்வதெல்லாம் ஏற்றுக்கொள்வதல்ல. விமர்சிப்போம், விளக்கம் சொல்ல வேண்டியது அவர்களின் கடமை. ஆனால் பேசவே அனுமதிப்பதில்லை என்று சொன்னால், அடிப்படை ஜனநாயக நாட்டில், குடியரசு நாட்டில் பேச்சுரிமை என்பது ரொம்ப முக்கியம். அது நாடாளுமன்றத்திலே இல்லை என்றால் வெளியே எப்படி இருக்கும்? எனவே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்போம். உள்துறை அமைச்சர் நாங்கள் பிரதமர் வரை கூட போகல, உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை தர வேண்டும். உள்துறை அமைச்சர் நேற்று இரவு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பாதுகாப்பு குறைபாடு ஒத்துக்கிறார். ஆனால் அவைக்கு அதை தெரிவிக்க ஏன் மறுக்கிறாங்க? அதாவது நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது என்பது சாதாரணமான நடைமுறை. இது கூட அவர்களுக்கு தெரியாதல்ல. எங்கோ போய் பேசுவதை இங்கு பேசலாமே, இந்த அவைக்கு ஒரு மரியாதை தரலாமே. எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் உறுப்பினர்கள் தான், அவர்களும் உறுப்பினர்கள் தான். காலச்சூழலில் அவர்கள் அமைச்சர்கள் என்று இருக்கிறார்கள், நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த இடம் மாறுவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகாது. ஆனால் யாருக்கும் மரியாதை தர வேண்டும், அவருடைய கருத்துக்களுக்கும் குரலுக்கும் உரிய அங்கீகாரமும் வாய்ப்பும் தர வேண்டும் என்பது நாடாளுமன்ற மரபு. அவை கூட்டத்தொடர் நடக்கிற போது வெளியே சென்று சொல்வது மரபு அல்ல. இங்கு ஏன் அதை சொல்லக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மீண்டும் சொல்கிறேன், இது மக்களுடைய கவனத்திற்கும் அவர்களுடைய ஆய்வுக்கும் தான் இது மாதிரி நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டு வர முயற்சிக்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு பாஸ் கொடுத்த அந்த எம்பி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமைதியா இருக்கிறாரு. இதுவே ஒரு எதிர்க்கட்சி எம்பி கொடுத்திருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கு? நீங்களே அந்த கேள்வியை கேட்கிறீர்கள். இந்நேரம் பல கதைகளை சித்தரித்திருப்பார்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். ராகுல் காந்தியினுடைய வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வந்த அரை நாளுக்குள்ளேயே அவரை பதவி நீக்கம் செய்கிறார்கள். மொஹ்தராவை உடனே பதவி நீக்கம் செய்வார்கள். அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் ஒரு நிகழ்ச்சி நடைபெறாதை போல ஏன் அவ்வளவு தூரம்? இந்த குத்துச்சண்டை வீராங்கனைகள் தொடர்ந்து டெல்லியில் எவ்வளவு நாள் போராடினார்கள்? நடு ரோட்டிலே உட்கார்ந்து பெண்கள், மிக பிரபலமாக இருந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், கதறினார்களே. அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் இன்னமும் தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்று சொன்னால் அவர்களோடு இருப்பவர்கள் மீது நடவடிக்கை இருக்காது. எங்காவது யார் மீதாவது வழக்கு தொடர்ந்து அவரிடம் சென்றால் அந்த வழக்கும் போய்விடும். இதெல்லாம் தான் விசித்திரங்கள், வேடிக்கைகள், இந்த அரசாட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்ற புதுமைகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.